பாஜகவை சேர்ந்த ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் விண்வெளி தினத்தை முன்னிட்டு ஒரு பள்ளியில நடந்த நிகழ்ச்சியில குழந்தைங்க கிட்ட முதல்ல விண்வெளிக்கு போனது யாருன்னு கேக்குறாரு. அதற்கு குழந்தைகள் நீல் ஆம்ஸ்டாங் அப்படின்னு பதில் சொல்றாங்க. அதற்கு அனுராக் தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல விண்வெளிக்கு போனது நீல் ஆம்ஸ்டாங் கிடையாது, ஹனுமன் தான் போனாரு அப்படிங்கிற பதிலையும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதற்கு பிறகு புராணங்கள்ல இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் அறிவியல் உண்மைன்னு சொல்லி குழந்தைகளை தவறா வழிநடத்துற வேலையும் பார்த்திருக்காரு. ஒன்றிய அமைச்சரா இருந்துட்டு குழந்தைங்க கிட்ட இப்படி அறிவியலுக்கு புறமான விஷயங்களை சொல்றாரு அப்படின்னு சிலரும், தொடர்ந்து புஷ்ப விமானத்துல போனோம், அந்த காலத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க பாஜக காரங்க கிட்ட வேற எதை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு பலரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சரி, நீல் ஆம்ஸ்டாங் தான் உண்மையாவே விண்வெளிக்கு போனாரா அப்படின்னு கேட்டா அதுவும் தவறுதான். நீல் ஆம்ஸ்டாங் நிலாவுக்கு தான் முதல்ல போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதுலயுமே பல சர்ச்சைகள் இருக்கு. அப்படி பார்க்கும்போது அப்ப விண்வெளிக்கு உண்மையாகவே யார் முதல்ல போனா அப்படின்னு கேட்டா, சோவியத் யூனியனை சேர்ந்த யூரி ககாரி அப்படிங்கிறவர் தான் முதல்ல விண்வெளிக்கு போன ஒரு மனிதர். அதாவது ஏப்ரல் 12, 1961 ஆண்டுல தான் யூரி ககாரி முதல்ல விண்வெளிக்கு போயிருக்காரு. அமெரிக்காவுக்கும் சோவியத்துக்கு நடுவுல நடந்த விண்வெளிக்கு போற அந்த போட்டியில சோவியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியா இது பார்க்கப்பட்டுச்சு. யூரி ககாரி பத்திரமா பூமிக்கு தரையிறங்கியதற்கு பிறகு உலகிலேயே முதல்ல விண்வெளிக்கு போன ஒரு மனிதர் அப்படிங்கிற பெருமை யூரி ககாரிக்கும், அந்த நாடு சோவியத்தா அப்படிங்கிற பெருமையும் இப்ப வரைக்கும் இருக்கு. ஆனா காலப்போக்குல நீல் ஆம்ஸ்டாங் தான் முதல்ல விண்வெளிக்கு போனாரு அப்படிங்கிற ஒரு தவறான தகவல் பரப்பப்பட்டுருச்சு. யூரி ககாரினுடைய இந்த விண்வெளி பயணம் மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா, விண்வெளி ஆராய்ச்சி குறித்த எந்த ஒரு மிகப்பெரிய யோசனையுமே இல்லாத அந்த காலகட்டத்துல விண்வெளிக்கு ஒரு மனிதரால போக முடியுமா, போயிட்டு பத்திரமா திரும்பி வர முடியுமா, இங்கிருந்து போக்குரிய விண்கலங்கள் பூமி கூட தொடர்புல இருக்குமா அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகள் இருந்த சமயத்துல யூரி ககாரினுடைய இந்த பயணம் தான் இது எல்லாத்துக்குமே ஒரு பதிலா அமைஞ்சிச்சு. இன்னைக்கு இருக்கிற விண்வெளி துறையினுடைய இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கும் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆராய்ச்சிகளுக்கும் வழிகாட்டியா இருந்தது சோவியத் யூனியன் தான்.